வணக்கம். கலைக்கல்லூரி அன்றைய தினம் அல்லோல்பட்டு கொண்டிருந்தது. மாணவர்கள் அங்கும் இங்குமாக சுறுசுறுப்பாக நடந்தார்கள் என்று சொல்ல முடியாது, ஓடிக்கொண்டிருந்தனர். பெண்கள் பாரம்பரிய பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு ஜொலித்தனர் என்றால், ஆண்கள் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையை அணிந்திருந்தனர். அன்று கல்லூரியின் ஆண்டு விழா தொடக்க நாள். 11 மணி அளவில் விழா தொடங்க இருந்தது. தலைமை தாங்கி விழாவை தொடங்க இருப்பவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கும் ஆபீசர், IPS ஆக இருந்தார். டே அன்புச்செல்வன், மலர் மாலை பூங்கொத்து எல்லாம் தயாராக எடுத்து வச்சிட்டியா? IPS சாரை அறிமுகப்படுத்திய உடனே பிரின்சிபல் கையில் மாலையை கொடுத்து போட சொல்லு, பூங்கொத்தை நீ கொடுத்து விடு என்றார் முகுந்தன். இவர் கல்லூரியின் மாணவ தலைவன். முகுந்தா, நீ பூங்கொத்தை கொடு, நான் எதுக்கு நடுவே சம்மந்தமில்லாமல் என்றார் அன்புச்செல்வன். டே, நீ என் நண்பன்டா. இந்த விழா நல்லா நடந்தேற என்னோட ஒரு வாரமாக எப்படி வேலை பார்க்குற? அதான் உனக்கு இந்த மரியாதையை செய்கிற. IPSன் கம்பீர தோற்றமும் பேச்சும் அவருக்கு கிடைத்த மரியாதையும் பார்த்து அன்புச்செல்வன் அசந்து போனார். அவருடைய இடத்தில் தன்னை பொருத்தி பார்த்தார். ஆனந்தத்தின் உச்சியை தொட்டார். அன்புச்செல்வன் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர். 3ஆம் ஆண்டு படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். படிப்பை முடித்தவுடன் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கை நிறைய சம்பளத்துடன் ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்பியிருந்தார். அன்புச்செல்வனின் தாய்மாமனின் மகன் இந்த படிப்பை படித்துவிட்டுதான் அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக வேலை பார்க்கிறார். அன்புச்செல்வனின் கனவும் அதுவாக தான் இருந்தது. ஆனால் IPSஐ பார்த்ததிலிருந்து IPS ஆக வேண்டும் என்ற ஆசை எல்ல வெறிய அன்புச்செல்வனுக்கு வந்துவிட்டது. தன்னுடைய உள்ள கிடக்கையை தன் தந்தையிடம் அவர் சொன்னார். அன்புசெல்வா, அதெல்லாம் மிகவும் கஷ்டமான படிப்புடா. நீ படிப்பில் சுமார் ரகம். ஏன் வீணாக கோட்டை கற்ற? பேசாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை முடி, ஒரு வேலையில் சேர், சம்பாதிக்க ஆரம்பிக்க பாரு. எனக்கும் வயசாகுது, அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகுற. அதுக்குள்ளே நீ ஒரு வேலையில் சேர்ந்தா உனக்கு ஒரு கல்யாணமும் செய்து வைத்து விடுவேன். உன் அம்மாவுக்கும் இதுதான் ஆசை. எங்கள் கடமையை செய்ய வேண்டாமா? அப்பா வந்து அப்படின்னு அன்புசெல்வன் இழுக்க, வந்தும் இல்லை போயும் இல்லை. உன் அம்மாவுக்கு 15 வருஷம் கழிச்சு நீ பிறந்த. நீ IPS முடிக்கிற வரை உன்னை ஆதரிக்க முடியுமான்னு தெரியல. இந்த ஒரு அறிவுரையும் ஆலோசனையும் அன்புசெல்வனின் முடிவை மாற்ற முடியவில்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்ட படிப்பை முடித்த கையோடு IPS ஆவதற்காக விண்ணப்பித்து விட்டார். UPSC தேர்வாணையம் நடத்துகிற சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தன்னை தயார் செய்ய தொடங்கினார். IAS, IPS, IFS என்று இருக்கிற பல பிரிவுகளில் நடத்தப்படுகின்ற தேர்வுதான் சிவில் சர்வீஸ் தேர்வு என்கின்றனர். முதலில் சமுதாயத்தில் பெரிய கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் அன்புசெல்வன் IPS ஆக ஆசைப்பட்டார். ஆனால் IPS அதிகாரியின் கடமைகளை பற்றியும் அவர்கள் நாட்டுக்காக ஆற்றுகின்ற பணிகளை பற்றியும் அந்த பிரிவில் சேரும்போதுதான் முழுமையாக அறிந்து கொள்ள முடிந்தவுடன் அந்த வேலையின் மீது அவருக்கு இதயபூர்வமான காதலே வந்துவிட்டது. எல்லையில் தீவிரவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது, பொதுமக்கள் அமைதியாக வாழ வழிவகுப்பது, VIPகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது, பொருளாதார சீர்கேட்டுகளை சரி செய்வது, கடத்தல் மற்றும் போதை மருந்துகளை கடத்துவதை தடுப்பது, பேரழிவு காலங்களில் பொதுமக்களுக்கு துணை நின்று அமைதி நிலவ வழி செய்வது, இந்திய இராணுவத்துக்கும் சேவை செய்வது என்ற அப்பப்பா எத்தனை விதமான உன்னத பணிகள் ஒரு IPS அதிகாரிக்கு வழங்கப்படுகின்றன. இவைகளை செம்மையாக செய்வதால் தான் அந்த அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து சமுதாயத்தில் கிடைக்கிறது என்பதை உணர்ந்தவுடன் மேலும் தீவிரமாக தன்னை IPS தேர்வுக்கு தயார்படுத்தி கொள்ள தொடங்கினார். வயதான தன் தந்தைக்கு குடும்ப பாரத்தை சுமக்க தோள் கொடுக்க முடிவு செய்தார். வீட்டில் இருந்தபடியே சில ஆன்லைன் வகுப்புகளை எடுத்து சம்பாதித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு அறிமுகமானவள் தேவகி. அவளுடைய மாணவியாக தொடங்கி பிறகு காதலியானால், மனைவியாக துடித்தாள். அன்பு என்று தேவகியின் தென்மதுர குரல் அலைபேசியில் ஒலித்தது. தேவகி, நான் படித்து கொண்டிருக்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே. அன்பு, எனக்கு மாப்பிளை பார்க்க தொடங்கி விட்டார்கள். எப்பொழுது நம் கல்யாணம்? நாம் காதலிக்க தொடங்கி 4 வருடங்கள் விளையாட்டாக ஓடி மறைந்து விட்டதே. தேவகி, நான் IPS அதிகாரி ஆன உடன் தான் நம் திருமணம். நீ அதுவரை காத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உன் பெற்றோர் பார்க்கின்ற பையனையே மணந்து கொள். அன்பு, இப்படி பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள கூட உங்களால் முடியவில்லையே. IPS அதிகாரியாக வேண்டும் என்று கடுகளவும் குறையாத ஊக்கத்தோடு படித்து பரீட்சைகளை எழுதி கொண்டே இருக்கிறீங்க. அதே போல் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்கள் மேல் இருக்கும் காதல் எனக்கு குறையாது. உங்களுக்காக காத்திருப்பேன். ஒரு IPS அதிகாரியின் மனைவியாக வலம் வருவேன். தேவகியின் இந்த சூளுரை அன்புச்செல்வனுக்கு மேலும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஒரு சேர வழங்கியது. 4 முறை IPS தேர்வில் தோல்வியை தழுவி இருந்தார். தோல்வி அவருக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது.
பூவில் தேன் இருக்கும் வரை அதை உறிஞ்சி குடிக்க சுற்றி சுற்றி வரும் வண்டினை போல தன் மனதில் ஊக்கம் பெருக்கெடுத்து ஓடும் வரை அன்பு செல்வன் முயற்சியை கைவிடவில்லை. சரித்திரம், அரசியல், அறிவியல், பொது நிர்வாகம், இதை தவிர சரியான விருப்ப பாடங்களை தேர்ந்தெடுப்பது என்று செயல்பட்டு நன்றாக படித்தார். தினசரி செய்தித்தாள்கள், வார மாத இதழ்களிலிருந்து நாட்டு நடப்பினை அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமானது. இதை தவிர தன் திறமைகளை நன்றாக வெளிப்படுத்தவும் அறிந்திருக்க வேண்டியிருந்தது. முந்தைய IPS வினாத்தாள்களை சேகரித்து அதில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு விடையை தெரிந்து கொண்டார். ஏனெனில் அதே மாதிரியான கேள்விகள் பல சமயங்களில் கேட்கப்பட்டிருந்தன. பசி, உறக்கம், கவன சிதறல்களை உதறி தள்ளி தன்னுடைய கவனம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தி படித்தார். வென்றார். 5வது முறையாக IPS பரீட்சையின் பிரிவுகளை எல்லாம் வெற்றி கொண்டார். நேர்முக தேர்விலும் வெற்றி வாகை சூடினார். ஹைதராபாத்தில் இருக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமியில் பயிற்சியும் பெற்றார். இதோ இன்று தமிழ்நாட்டின் IPS அதிகாரியாக பதவி ஏற்றுவிட்டார். நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே இருப்பதைப் போல அன்பு செல்வனின் ஊக்கத்தின் அளவு அவரை IPS அதிகாரியாக தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. தான் பிறந்த நாட்டுக்கு நட்பணி ஆற்றிட வகை செய்திருக்கிறது. தேவகி அன்பு செல்வன் என்று அழைக்கப்பட்டு அன்பு கணவரையும் சமுதாயத்தின் நன்மதிப்பையும் பெற்று மிளிர்கின்றாள் தேவகி. பெற்றவருக்கு பெருமை சேர்த்து அவர்கள் மனம் குளிர உயர்ந்து நிற்கிறார் அன்பு செல்வன் IPS. இந்த கதையோட பொருள் என்னன்னா, நீர்ப்பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவே இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். இதை திருவள்ளுவர் குறள் எண் 595 வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.